உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாமா? கர்ப்பப்பைக்குள்ள எண்டோமெட்ரியம்னு ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் தான் வந்து ஒரு தடவ பீரியட்ஸ் அப்பயும் பிளட்டோட சேர்ந்து வெளியில வரும். இந்த எண்டோமெட்ரியம் வந்து கர்ப்பப்பை சுத்தியும் கர்ப்பப்பைக்கு வெளியில இருந்ததுன்னா, அதுக்கு பேரு எண்டோமெட்ரியோசிஸ். நான் இப்ப சொல்லப் போற சிம்ப்டம்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம். நம்பர் 1 பீரியட்ஸ் அப்போ ரொம்ப சிவியர் பெயின். இருக்க இருக்க பெயின் அதிகமாயிட்டே போறது. இல்ல மெடிகேஷனோட பெயின் கில்லர்ஸோட தேவை உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போறது. ஆர் பெயின்னால உங்களுக்கு வந்து உங்க டே டு டே லைஃப்ப உங்களால பண்ண முடியாம இருக்கிறது. இதெல்லாம் இருந்ததுன்னா. 2வது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எப்பயாவது சாக்லேட் சிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா. 3வது உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ யூரின் போகும்போதோ, மோஷன் போகும்போதோ ரொம்ப பெயின் இருந்தாலோ, இல்ல யூரின்லயோ, மோஷன்லயோ பீரியட்ஸ் அப்போ பிளட் இருந்தாலோ, அண்ட் கடைசியா பிரெக்னன்ட் ஆக நீங்க டிஃபிகல்ட்டா இருக்கு. உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ரீசனுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லியிருந்தாலோ உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு.